எல்லாருக்கும் வணக்கங்க. சன் டிவியில் நிறைய புதிய சீரியல் இப்போ வரப்போகுது. நிறைய சீரியல் கிளைமேக்ஸ்க்கும் போயிட்டுருக்கு. எவ்வளோ சீரியல் ஓடிட்டுருக்கு அப்படின்னு கணக்கே இல்லாமல் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் இப்போ சன் டிவியில் இந்த ஆகஸ்ட் மாதம் லான்ச் ஆக போகிற 3 முடிச்சு அப்படிங்கிற சீரியலில் யார் யார் நடிக்க போகிறாங்க, இந்த சீரியலோட கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வில்லேஜில் தன் குடும்பத்துக்காக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஹீரோயின் ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் ஹீரோயினுக்கு கிடைக்க போகிற வாழ்க்கையோ பணக்கார வாழ்க்கை, இவங்களுக்குள்ள உள்ள ரொமான்ஸ் ட்ராமா இதெல்லாம் கலந்தது தான் இந்த 3 முடிச்சு சீரியல். இந்த 3 முடிச்சு சீரியல் ஹீரோயின் பேரோ வேற எதுவும் இல்லை, ஸ்வாதி. இவங்க பெங்களூர் பொண்ணு, நிறைய படங்களை நடிச்சிட்டு இருக்காங்க. செம்மையாக நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் திரையுலகில் கூட்டிட்டு வந்ததே விஜய் டிவி மூலமாக தான். ஈரமான ரோஜாவை சீசன் 2 அக்கா தங்கையா செம்மையாக நடிச்சிருப்பாங்க. பிரியா காவ்யா அவங்க 2 பேருமே வேற யாரும் கிடையாது, நம்ம ஸ்வாதி அண்ட் கேபி. இப்போ ஸ்வாதியும் சரி கேபியும் சரி விஜய் டிவியை விட்டு சன் டிவிக்கு வந்துட்டாங்க. இதில் என்ன ஒத்துமை அப்படின்னா, ஈரமான ரோஜாவை சீசன் 2ல இவங்க மூத்த அக்காவை வந்துருந்துருப்பாங்க. சன் டிவி 3 முடிச்ச சீரியல்லையும் இவங்க மூத்த பொண்ணாக இருக்காங்க. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், அதில் ஒரு தங்கச்சி, 2 தங்கச்சி. நியாசா இதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு தங்க மனசு அப்படிங்கிற விஜய் டிவி சீரியல் நடிச்சிட்டு இருந்தாரு. இப்போதான் ஜீ தமிழ்ல ஹீரோ, இப்போ சன் டிவிலையும் ஹீரோவா என்டர் ஆகுறாரு. ஹீரோயின் ஸ்வாதிக்கும் 2 தங்கச்சி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ 2வது தங்கச்சியா யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியா. ஃபர்ஸ்ட் தங்கச்சியா யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாய் லாவண்யா. இதை தவிர்த்து இந்த சீரியல்ல பிரீத்தி சஞ்சீவ் நடிக்கிறாங்க. காவ்யா, பில்லு, பிரபாகரன், சந்திரன் இவங்க எல்லாருமே கேஸ்ட் பண்ணி தான் இந்த புதிய சீரியலை சன் டிவியில் ஆகஸ்ட் மாதம் லான்ச் பண்ண போறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த சீரியல் ஆக்ட்ரஸோட லைஃப் ஸ்டைல்ஸை நீங்க கொஞ்சம் பாருங்க.